59 ஆண்டுகள் கழித்து முடியாது என்றார்கள். முடியாது என்றார். யார் சார் இவரு? இவரு தெரியல. இவரு தெரியல. நடக்காது அரசியல் நகர்வுகள் என்றார்கள். 2024 இல்ல ஒண்ணும் வரலாறு அவர் சொல்ற விரும்புறாரு விடுங்க. 2024 திரும்ப திரும்ப பேசுறீங்க. திரும்ப திரும்ப பேசுறீங்க. திரும்ப திரும்ப பேசுறீங்க. என்ன திரும்ப திரும்ப பேசுறீங்க? திரும்ப திரும்ப பேசுறீங்க. திரும்ப திரும்ப பேசுறீங்க. திரும்ப திரும்ப பேசுறீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவிஞரா இருக்கலாம். அதுக்காக 2 தடவையா பதிவு பண்றது. ஒவ்வொரு வார்த்தையும் 2 தடவை. எத்தனை மணிக்கு இது முடிக்கிறது? அமைச்சர் என்ன மச்சான் கோச்சினியா சொல்றா கோச்சினியா? ஆமாடா என்ன போதுங்க கோச்சு கோச்சு அசிங்கப்பட்டான் ஆட்டோக்கார். சிவன் சொத்து கொலநாசம் என்பதை அறிந்தவர்கள் நாங்கள் என்று சொல்றாங்களே, கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறோம். ஆதாரத்தோடு நாங்க வெளியிடுறோம். ஆதாரங்களை நீங்க வைத்துக் கொண்டிருக்கிற போது நீங்க பேசுங்க. இப்போது வேண்டாம், அவைக்குழு நீக்கல போதும். இந்த பூச்சாண்டிகள் எல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நீங்களும் துருவி துருவி பார்க்கிறீர்கள். 7 திருக்கோயிலுக்கு ஆடிட்டை போட்டு பார்த்தீர்கள். ஒன்றுமில்லை என்ற தகவல் தான் உங்களுக்கு கிடைத்தது. என்ன பாக்குற? துப்புறானேனா உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தண்ணி நல்லா வருதாடி ஐட்டம் வீட்ல. ஓ அப்படியா விஷயம்? டீப்பில் ஒரு முகரக்கட்டையை வச்சிருக்கியே, அந்த முகரக்கட்டை என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னில இருந்து தண்ணியும் வரல, கரண்ட்டும் ஒழுங்கா வரல. கரண்டே இல்லைனாலும் கரண்ட் பில்ல ஹையா ஏத்தி வச்சிருக்கீங்க. எங்க வருது எங்க வருதுன்னு கேக்குறேன். வெக்கம் கெட்டவனே, எங்கடா வருது வெக்கம் கெட்டவனே? போயிட்டு அந்த டீப்பில் இருக்கிற முகரக்கட்டைக்கிட்டே போயிட்டு கேளு. தண்ணி எங்கேயுமே வரலையா, கரண்ட்டும் வரலையா, அங்கங்க கரண்ட் இல்லாம தண்ணி இல்லாம மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்க என்ன இப்படி இழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த முகரக்கட்டைக்கிட்ட போய் கேளுடா வெண்ண. 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் வருகிற போது எதிர்கட்சிகள் வருகிற போது எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. முந்தைய ஆட்சியாளர்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்ப்பது ஊழலை அன்றாட வாழ்வின் யதார்த்தமாக மாற்றியதுதான். திராவிட இயக்கம் தான் இந்த 50 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அண்ணாவை சொல்லுகிறாரா, மக்கள் தலைவர் எம்ஜிஆரை சொல்லுகிறாரா, அல்லது அமர் ஜெயலலிதாவை சொல்லுகிறாரா, இந்த நாட்டை 5 முறை ஆண்ட கலைஞரை சொல்றாரா, யாரு சொல்றாரு? என்ன நம்ம பேசுறோம் ஏதாவது பேசுறா? அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும் மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர். தர்மங்கிரும ஏதாச்சும் பண்ணுங்கய்யா. ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா? அவன காணாம பிதிக்கிட்டு வந்தா கேடி ஸ்டூடா. இந்த பாடி ஸ்டூடா அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. பார்த்த உடனே பாடி ஸ்டூடா நான் கெட்டப்புக்கு என்னடா மரியாதை? எப்படிடா கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? பாரா நாயே, அங்க பாரா நாயே. நிர்மல்குமார், மிஸ்டர் நிர்மல்குமார், பல வண்ண வேஷ்டி நீ மாட்டினா கூட நீ அடியில மாட்டிட்டு இருக்கிறது காக்கி ட்ரவுசர். தெம்பு இல்லாத, திராணி இல்லாத, வக்கு இல்லாத ஒரு முதலமைச்சர், ஒரு டம்மி முதலமைச்சர் நமக்கு வாச்சிருக்கிறார். ரைட் விடு. எனக்கு ஒரு திருமணமாகி ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவங்க கூட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. எனக்கு ஒரு திருமணமாகி ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவங்க கூட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா எங்களுக்கு, அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. மர்க்கா சொல்லு. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. மர்க்கா சொல்லு. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. பாரா நாயே, அங்க பாரா நாயே. நம்முடைய அமைச்சர் சொன்ன கருத்துக்களை பிரதம மந்திரி பேரோ அது வேணா நம்ம எடுத்துடலாம். நம்ம அது தேவையில்லை. என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க? கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ரூபாய் 1,01,00,000 கோடியே 100 கோடியே 34,83 கோடியே டெல்டா அல்லது புரிஞ்சதா?
ரிவைஸ் எஸ்டிமேட்ல வர பார்த்து 40,041 40,012 கேட்டுக்க. விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5,932.23 கோடி தள்ளுபடி. 40,040 இது வந்து நிதி அமைச்சர், 5,932 இது வந்து முதலமைச்சர். அது தற்குறி, இது தலைமை தற்குறி. 100 நாட்கள் இருக்கிற ஆட்சி எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? ஏன்னா நான் ஒரு ஆட்சியாவே நான் பாக்கலங்க, இது வந்து ஒரு சர்க்கஸ் கூடார மாதிரி நான் பாக்குறேன்.